முதலாவது எரேமியா 31வது அதிகாரம், நாம் 31வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 31லிருந்து 34 வரை நாம் வாசிக்கலாம். எரேமியா 31, 31வது வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்ததினாலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயாளானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். இது வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீனுடைய கதை வருகிறது. இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்த பிறகு பிடிக்கப்படுகிறான். உண்மையாக விபச்சாரம் செய்யும் போது இப்போ நான் பிடிக்கப்படும் கணவரை கூட அழைத்து பார்த்துருக்காங்க. தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டாங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படியாக இந்த ஸ்திரீ கல்லால் இருந்து கொலை செய்யப்படணும். கல்லால் இருந்து கொலை செய்யப்படக்கூடிய இந்த இழுக்கப்படும் போது ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்திரியை இயேசு கிட்ட நம்ம கூட்டு போகலாம். இயேசு கிறிஸ்து பாவிகள் நேசிக்கிறேன்னு சொன்னாரு. இந்த ஸ்திரீயாப்பா நீங்கள் உயிரோட விட்டுருக்குன்னு சொல்லுவாரா? இயேசு கிறிஸ்துவை இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு குடி பறிக்க ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை இப்போ சாகடிங்கன்னு சொன்னார்னா அப்போ பாவிகளை நேசிக்கக்கூடிய இயேசு என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. கொலை செய்யாதீர்கள் என்று சொன்னால் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை இவர் விரோதமாக பேசுகிறார் என்ற அர்த்தம். ஆகவே இது ஒரு நல்ல காரணத்தை இயேசு கிறிஸ்துவை இப்போ பழி சுமத்துறதுக்காக உருவாக்கினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கூப்பிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் பேசுகிறார், ஆசிரியர் இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்யும் போது பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இந்த ஸ்திரீயை கல்லால் இருந்து கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆசிரியரை நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? இயேசு கிறிஸ்து தரையிலே குனிந்து அவர் எழுத ஆரம்பித்தார். அவர் என்ன எழுதினார்னு தெரியாது இல்லையா? அவர் எழுந்து என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன். மீண்டுமாக இப்போ அவருடைய விரலினால தரையில் குனிந்து எழுத ஆரம்பித்தார். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே இப்போ இந்த வார்த்தையை கேட்டு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தராக கல்லை கீழே போட்டு அந்த இடத்தை விட்டு அகற்றி போடுகிறார்கள். அநேக வேதாகம கருத்தாளர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தரையில் என்ன எழுதியிருப்பார்? இயேசு கிறிஸ்து ஏன் தரையில் எழுதணும்? இந்த மாதிரி அநேக வேதாகம படிப்பாளர்கள் இதை குறித்து கேள்வி கேட்பாங்க. அநேக ஜனங்கள் இப்போ அவங்களால தெரிந்து கொண்ட விஷயத்தை பார்த்தா சொல்லுவாங்க, நான் சரியான சத்தியத்தை அவங்கள சொல்ல முடியாது. இந்த ஸ்திரீ விபச்சாரத்தம் செய்ததுக்கு பிறகு இப்போ அவங்க பிடிக்கப்படுகிறாங்க. நியாயப்பிரமாணத்தில், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் இந்த ஸ்திரியை உயிரோடு வைக்கிறதுக்காக, இந்த ஸ்திரியை பிடிக்க வைக்கிறதுக்காக எந்த ஒரு சட்டமும் இல்லை. இந்த ஸ்திரீக்கு இப்போ கொலை செய்யப்படக்கூடிய வழியை தவிர வேறு வழியே கிடையாது. இயேசு இந்த ஸ்திரீயை காப்பாற்றுவதற்காக மோசேயுடைய பிரமாணத்தை காட்டிலும் வேறொரு பிரமாணம் இவருக்கு தேவையாக இருந்தது. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்தவர்களை கல்லாடி கொலை செய்ய சொன்னதுனால இந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருபோதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஸ்திரீ கல்லால் மாத்திரம் தான் இருந்து கொலை செய்யப்படணும், வேறு எந்த ஒரு வேலையும் இவருக்கு கிடையாது. இவங்க கல்லால் இருந்து கொலை செய்யப்படணும். ஆனால் இந்த ஸ்திரீயை காப்பாற்றுவதற்காக ஒரு புதிய பிரமாணம் தேவை. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இல்லாத வேறொரு பிரமாணம் தேவை. இன்றைக்கு நாம் எரேமியா 31 அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்தோம்.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 예, 이것을 이야기 이거는 법이죠. இது பிரமாணம் கிடையாது, இது உடன்படிக்கை. சரிதானே? 맞아요. இது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 근데 그 다음에 거기 보면은 이 언약은 அதற்கடுத்து 32வது வசனம் சொல்லுகிறது, இது உடன்படிக்கை. 내가 그들의 열조의 손을 잡고 애굽 땅에 인도하여 내던 날에 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் அழைத்தவர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். 그리고 하나님이 이스라엘에서 애굽을 건져낼 때 하는 தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வளர்த்த போது எந்த உடன்படிக்கையை அவர் ஸ்தாபித்தார்? இந்த 10 கட்டளைகள் ஒரு பிரமாணம் இல்லையா? எந்த பிரமாணத்தை தேவன் ஸ்தாபித்தார்? 이스라엘에서 이집트에 나올 때 우리가 இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்போது இப்போ அதனுடைய பதிவை நீங்க பார்த்தீங்கன்னா பிசி 1491வது வருடம். 우리가 이스라엘에서 애굽에 나올 때가 BC 1490년에 어떻게 하는 இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு இந்த வருஷத்துல வந்தாங்கன்னு எப்படி தெரிய முடியும்னா எகிப்தினுடைய வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும். 이스라엘 애굽에 나오는 해가 애굽의 그 역사에는 இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்த காலம் இப்போ பிசி 1491வது வருடம். 그렇기 때문에 하나님이 이스라엘에서 애굽에 나오기 애굽에 இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்பாக எகிப்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை பின்பற்றி தான் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். இந்த எகிப்தர்களுடைய சட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்தது இல்லையா? 여자 아들 낳으면 날가이 집어 던져 இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் நேரடியாக நைல் நதியில் அவங்க தூக்கி எறியணும். 생각을 해보세요. 10달 동안 애기 இப்போ இதை பற்றி யோசித்து பாருங்க. 10 மாசமா அதனுடைய வயிற்றில் சுமந்த இந்த குழந்தைய 낳은 아들은 날가이 집어넣는다. ரொம்ப கஷ்டத்தில் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்கள வந்து நைல் நதியில் தூக்கி எறியணுன்ற ஒரு சட்டம் இருந்தது. 아마 여자 அநேக ஜனங்கள் வந்து அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கணும். என் பையன் இல்லை என் பையனை விட்டுருங்க, இது கூடாது கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அநேக பெண்களுக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். ஆனால் 그들은 இந்த எகிப்தை விட்டு வெளியில வரும் பொழுது 그리고 여자가 자기 애기를 날가이 집어 던지고 슬픈 울면서 막 소리치고 நண்பர்களே, இந்த பெண்கள் இப்போ எகிப்தை விட்டு வெளில வரும்போது அவங்க குழந்தை நைல் நதியில் தூக்கி எறியும்போது அவங்களுடைய கணவருடைய இதயம் எவ்வளோ வேதனை இருக்கும், அந்த பெண்ணுடைய இதயம் எவ்வளோ வேதனையில் இருந்திருக்கும். இல்லை என்னுடைய பையனை விட்டுருங்க. இதை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம்னா உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு மனம் வருந்தக்கூடிய சம்பவம் இல்லையா? ஆனால் இதுலேயும் சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 66 புஸ்தகங்கள்ல 하나님의 정확한 கர்த்தருடைய தெளிவான சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் சித்தத்தையும் சொல்வதற்காக வேதாகம 66 புஸ்தகங்கள்ல ஒரு விஷயத்தை நாம் எடுக்கணும். அது என்னதுன்னு தெரியுங்களா? தேவன் உணர்ச்சிகளை இதிலிருந்து எடுத்திருக்கிறார். இப்போ நான் இந்த புஸ்தகங்கள் அநேகம் நான் வாசித்திருக்கிறேன். புஸ்தகங்களில் வந்து இப்போ இந்த உணர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இதில் சொல்லியிருக்குது. ஏன்னா 왜냐하면 வேதாகமத்தில் எதற்காக இந்த உணர்ச்சி விவசமான விஷயங்கள் எதுக்கு எடுத்துப்படுகிறாங்கன்னா 똑같은 기쁨인데 감정을 포함한 기쁨이 இப்போ இந்த உணர்ச்சிகளை பற்றி சொன்னீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷங்கள் வந்து பெருசாகும் இல்லை சுருக்கமாகும். 그 슬픔도 그다 감정 அதே போல் சோகத்தையும் இப்போ நம்ம உணர்ச்சி வசமாக வெளிப்படுத்தணும்னா அது பெருசாகும் அப்படின்னா சிறுசாகும். ஆனால் வேதாகமத்தில் இப்போ சரியான சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக 창세기부터 요한계시록까지 모든 성경은 감정적인 ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த உணர்ச்சி வசமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே எடுத்திருக்கிறாங்க. 정말 십자에 못 박힐 때 맞고 슬퍼하는 막 광경을 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படக்கூடிய இந்த காட்சியை உணர்ச்சி வசமாக நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்க, எவ்வளவு சோகமாக இருக்கும். 발자국마다 붉은 피가 떨어져 அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதப்படியிலும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. 스승의 이날 갈수록 피가 흐르고 그 피가
இயேசு கிறிஸ்துனுடைய தலை கால் கையிலிருந்து ரத்தம் வடிந்ததே, இந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசமா வசனம் எழுதப்பட்டிருக்கலாம் இல்லையா? இந்த விதத்தில் உணர்ச்சியை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் சோகமாக இருக்கிறதுக்கும் சிறுசாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே தான் வேதாகமம் முற்றிலுமாக உணர்ச்சிகளை எடுத்திருக்கிறது. சில நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகளை நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா நிச்சயமாக அது மூலமாக சந்தோஷமாக இருக்க முடியும். வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஏன் தூக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் வந்து இப்போ உணர்ச்சி வசங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம வாசிக்கணும். ஆகவே தான் வேதத்தை வாசிக்கும் போது எல்லாருமே தூங்குறாங்க. ஆனால் வேதாகமத்தில் சத்தியம் அப்படியே எழுதப்பட்டிருக்குது, அவ்வளோதான். இந்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறது. ஒருவேளை இப்போ அவங்க வேதாகமத்தை எழுதும் போது இதில் உணர்ச்சி இருக்குது, இது எடு இது எடு எடுன்ட்டு கத்தர் சொல்லியிருப்பார், எனக்கு சரியாக தெரில. இப்போ நீங்கள் கதை புஸ்தகங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே உங்கள் மனசுக்குள்ளே அது இப்போ ஏற்படுத்த தான் நீங்கள் அந்த புஸ்தகத்தை இன்னும் அதிகமாக வாசிக்க விரும்புவீங்க. இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் நிறைய கதை புஸ்தகங்களை எழுதியிருக்கார் இல்லையா? விசேஷமாக இப்போ இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்டு சதையை நான் இப்போ வெட்டி எடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு கதை இதில் வரும். அந்த நேரம் வரைக்கும் ஜனங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ரத்தம் இங்கே ஒரு சொட்டு கூட சிந்தப்படலான்ட்டு இதில் சொல்லப்படவே இல்லை. ஷைலாக், நீ ஆண்டனுடைய இதய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டு சதையை நீ எடுக்கலாம், ஆனால் ரத்தம் ஒரு சொட்டு கூட சிந்தப்படக்கூடாது. அப்போ அந்த எல்லா ஜனங்களும் வா சத்தப்பட ஆரம்பிக்கிறான். ஆண்டனியா ஷைலாக்கை இப்போ ஜெயிக்கக்கூடிய இந்த கடைசி நியாயம் தீர்ப்பு இந்த விதமாக தான் வருகிறது இல்லையா? வேதாகமம் 66 புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆனால் உணர்ச்சி வசமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. சத்தியத்தை அப்படியே வேதாகமம் வெளிப்படுத்துகிறதுனால் வேதாகமத்தில் எந்த இடத்துலையுமே உணர்ச்சி வசமான விஷயங்கள் கிடையாது, வெறும் சத்தியத்தை பற்றி தான் பேசுகிறது. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை உண்டு பண்ணுவேன். அன்பானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் வெறும் நியாயப்பிரமாணம் தான், அது ஒரு உடன்படிக்கை அல்ல, சரிதானே? இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பிரமாணம் தான். 2 கல்வெட்டுகளில் இந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு பிரமாணம். அதை எங்க இப்போ போட்டாங்க? அதுக்கு பிறகு ஆங்கிலத்தில் இருந்து ஆர்க் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கொரியன் பாஷையில் ஓன்யாக்கே, தமிழில் வந்து உடன்படிக்கை பெட்டி. இன்னும் சில பேர் வந்து அதை சாட்சியின் பெட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெட்டிக்கும் பிரமாணத்துக்கும் உடன்படிக்கைக்கு வித்தியாசம் இருக்கிறது. இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ இந்த 10 கட்டளைகளை கொடுக்கறதுக்கு முன்பாக, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது எல்லா விஷயங்களுமே இப்போ நீங்கள் மரியாதை கொடுத்து கடைப்பிடித்தால், உள்ளே வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், வெளியே வரும்போது நீங்கள் வெளியே செல்லும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உங்களுடைய சந்திக்கிறவர்கள் விசுவாசத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதை மீறினால் எல்லா சாபத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். புரியுதுங்களா? வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் யாத்ராகமம் 19 அதிகாரம் 19
5வது வசனத்தில் அதை நம்ம வாசிக்கலாம். 5லிருந்து 8 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 19 5லிருந்து 8. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். The word of the people unto the Lord. Yeah. இந்த இடத்தில் கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த 2 கல்வெட்டுகளை கொடுத்தார். இந்த 10 கல்வெட்டுகள் இந்த 10 நியாயப்பிரமாணங்கள் பிரமாணத்தை குறிக்கிறது. எனக்கு விரோதமாக வேறொரு தேவனை நீங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகத்தை உருவாக்க வேண்டாம், கர்த்தருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், ஓய்வு நாளை ஆசரிப்பாராக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ கனம் பண்ணுவையாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பார்கள், திருடாதிருப்பாராக, மற்றவர்கள் நோக்கி பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், பொருளாசையான இதயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. 10 கட்டளைகள் இந்த விதமாக இருக்கிறது. தேவன் சொன்னார், இந்த பிரமாணம் அனைத்தையுமே கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உபாகம் 28 அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக சொல்கிறது. உள்ளே வரும்பொழுதும் ஆசீர்வாதம், வெளியே செல்லும் போதும் ஆசீர்வாதம். உங்களுடைய ஆடு மந்தைகள் கூட ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இதை கடைபிடித்தால் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதை மீறினால் உள்ளே வரும்பொழுது சபம், வெளியே செல்லும் பொழுது சாபம். ஆனால் இங்கே யாத்திராகமம் 19 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று சொல்லுகிறாங்கன்னா, அப்போ இதனுடைய அர்த்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம். புரியுதுங்களா? இது ஒரு வாக்குத்தத்தம். இதை வைத்து கொண்டு தான் நாம் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். புரியுதுங்களா? இது பிரமாணம் தான், ஆனால் உடன்படிக்கையாக இதை ஸ்தாபிப்பதற்காக இதை உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு சில நேரத்தில் இப்போ இந்த பெட்டிக்குள்ளே பிரமாணத்தை வைக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கொரியாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இப்போது பிரமாணங்களை வைக்கக்கூடிய பெட்டி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? கர்த்தர் இந்த 10 கட்டளைகளை கொடுத்து இதை நாம் கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்காவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஆனால் சிறப்பாக அதை கடைபிடித்தாங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? நான் அதை கடைபிடிக்கிறோன்னு அவங்க சொல்லும் போது, ஆனால் அவங்கள ஒருபோதும் கடைபிடிக்க முடியவே இல்லை. புரியுதுங்களா? இது கடைபிடித்தவர் ஒரு மனிதர் கூட இல்லை. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த விதமாக இப்போ அவர்கள் பதில் சொல்லணும் இல்லை. நான் அழுக்கான ஒரு மனிதனை பாவத்தை மாற்ற செய்யணும், வேறு வழியே கிடையாது. அதை குறித்து இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசணும்னா தயவுசெய்து கவனமாக கேளுங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாங்கன்ற ஒரு சட்டம் இருக்கிறது, சரிதானே? எஸ், விபச்சாரம் செய்யாதிருப்பாங்கன்ற சட்டம் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். விபச்சாரம் முதலாவது வந்ததா, இல்லை இந்த சட்டம், இந்த நியாயப்பிரமாணம் முதலாவது வந்ததா? விபச்சாரம் தான் முதல்ல வந்ததா? சரிதானே? விபச்சாரமே யாரும் செய்யாம இருந்தாங்கன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்ற இந்த சட்டம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிதானே? பொய் சொல்லாதிருப்பாயாக என்று இப்போ சொன்னாங்கன்னா பொய் சொல்லிட்டு இருக்காங்க அர்த்தம் இல்லையா? பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான் பொய் சொல்லாதிருப்பாங்கன்னு இருக்குது.
திருடிட்டு இருக்கிறதுனால தான் திருடாதிருப்பாயகன்ற அந்த சட்டம் இருக்கிறது. திருடாமல் இருக்கும்போது திருடாதிருப்பாயகன்ற நம்ம சட்டத்தை உருவாக்க வேண்டாம். அதே போல் விபச்சாரம் செய்யாதிருப்பாயக என்று கர்த்தர் சொன்னால் அப்போ விபச்சாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். committed adultery. That's why there is this law. சரிதானே? 맞습니까? Right? 도둑질하지. திருடாதிருப்பாயக என்ற இந்த பிரமாணம் ஏன் உருவாக்கப்பட்டது? Why did they make this law? 그냥 지금이 아무도 도둑 இந்த உலகத்தில் இப்போ யாருமே திருடவே இல்லைனா on this earth 도둑질하라. திருடாதிருப்பாயக என்ற இந்த சட்டம் இருக்காது. Not make this law saying you shall not commit theft. 자, 지금 도둑질하지. இப்பொழுது இப்போ இந்த திருடாதிருப்பாயக என்ற சட்டம் இருக்குது இல்லைனா கூட theft. 오늘부터 10년, 20년, 100년 한 사람 இப்போதுலேருந்து 10 வருஷம் இல்லை 100 வருஷம் இப்போ யாருமே இந்த மாதிரி திருட்டு செய்யவே இல்லைனா theft ever 도둑질하지. திருடாதிருப்பாயகன்ற இந்த சட்டம் வந்து இல்லாமல் ஆக்கப்படும் இல்லையா? இந்த வேதாகமம் சொல்லுகிறது, Bible is saying 율법이 말하는 것은 율법 நியாயப்பிரமாணம் சொல்லுகிறவைகளை எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். 이미 여러분 우리들은 율법을 ஏற்கனவே நாம் நியாயப்பிரமாணத்தை மீறினதினால் already broken all the laws. 율법이 왔다는 겁니다. That is, ஆகவே தான் நியாயப்பிரமாணம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. புரியுதுங்களா? you understand? எனக்கு விரோதமாக வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு விக்கிரங்களை நீ உருவாக்க வேண்டாம். உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நீ முழு இதயத்துடன் பலத்துடன் ஆசீர்வதிப்பாயாக. ஓய்வு நாளை நீ கடைப்பிடி. 살인하지 말라. உன்னுடைய பெற்றோரை கன பண்ணுவாயாக. திருடாதிருப்பாயாக. இப்போ பொய் சொல்லாதிருப்பாயாக. witness, you should not have covetous hearts. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நாம் பாவத்தை மீறினதுனால தான் நமக்குள்ளே வந்திருக்கு. சரிதானே? எஸ். 그렇기 때문에 하나님이 ஆகவே தான் கர்த்தர் வசனத்தை சொல்லியிருக்கிறார், 너희들이 이것을 다 지켜가면 내가 들어와도 복을 받고 இந்த பிரமாணம் அனைத்தையுமே கடைபிடித்தால் நீங்கள் உள்ளே வரும்போது ஆசீர்வாதம், வெளியே செல்லும்போது ஆசீர்வாதம். and I'll bless you. That's what he said. 못 지키면 지워주. இதை நீ கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்காவிட்டால் சாபம். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எஸ், நான் இதை கடைபிடிப்பேன். ஆனால் அங்கே தான் பிரச்சனை. 그때 이스라엘은 그렇게 இஸ்ரேல் ஜனங்கள் இந்த விதமாக சொல்லக்கூடாது. 하나님 지어서만 저들은 죄를 범할 수밖에 ஆண்டவரே, நாங்கள் வேறு பாவத்தை மாத்திரம் செய்யக்கூடிய மனிதர்கள். 없어. 자비를 베풀어 줘. ஆண்டவருடைய இரக்கத்தை கூட உங்களுடைய கிருபையை தாரும். 법을 다 지킬 수 있는 사람에게 무슨 권리가 இந்த பிரமாணத்தை எல்லாமே கடைபிடிக்க மனிதனுக்கு என்ன கிருபை அவசியம் இல்லை, இரக்கம் தேவைப்படும் நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ கிருபை இரக்கமும் தேவை இல்லை தானே? நியாயப்பிரமாணத்தை அவங்களாலே நல்லா கடைபிடிக்க முடிந்ததுன்னா இந்த இரக்கம் யார் யாரெல்லாம் மீறுகிறாங்களோ அவங்களுக்கு தேவையானது. இஸ்ரேல் ஜனங்கள் நான் யாருன்னு சரியாக தெரிந்து கொண்டிருந்தாங்கன்னா, ஒரு முறை நான் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தேன். அன்பர்களே, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களையா? அன்பர்களே, இந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ தண்ணீரில் எப்படி நடக்கணுன்ற இந்த செயல்முறை உங்களுக்கு தெரியாது இல்லையா? I'm a disciple of Jesus. I know how to walk in தண்ணீரில் எப்படி நடக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இயேசுனுடைய சீஷர். தண்ணீரில் எப்படி நடக்கிறது என்ற இந்த செயல்முறையை உங்கள் எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இந்த தண்ணீர் நடக்கிறது எப்படின்றது கற்றுக் கொடுக்குறேன். இதுதான் நான் கான்ஃபரன்ஸ் நேரத்தில் நான் சொல்லுவேன். எல்லா ஜனங்களும் வந்து இப்போ அவங்க காதை நல்லா திறந்து கேட்க ஆரம்பித்தான். சரி, இப்போ நீங்கள் தண்ணியில் வந்து இப்போ ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் இடது காலை ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க. your left foot first. Before it sinks, you stretch your இப்போ இது கீழே மூழ்கி போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது காலை அங்கே வைங்க. அதுக்கு பிறகு இப்போ வலது காலை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இடது காலை உடனே வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நடக்க முடியும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா? 가능해요. இது சாத்தியமா இந்த மாதிரி செய்வது? ஆனால் இயேசுவுக்கு இது சாத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி தான் தண்ணீரில் நடந்தார். 논리적으로 맞아요. தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் நம்மளால் இதை செய்ய முடியாது. அதே போல் நாம் பாவத்தை செய்யாமல் இருக்கணுன்றது அசாத்தியமான ஒரு விஷயம். இது சரிதானே? புரியுதுங்களா? பாவத்தை இப்போ நம்ம செய்யாமல் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்து இப்போ நம்ம பரிசுத்தமாக்கப்படணும்னா அது அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக அளித்திருக்கிறார். அந்த ஜனத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் எல்லாற்றையுமே கடைப்பிடிக்கிறோம்னு சொல்லுகிறாங்க. சரிதானே? 19 அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அதற்கு ஜனங்கள் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம். இந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கடைபிடித்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்?
இங்கே எந்த போதகராவது இதை நீங்கள் கடைபிடித்திருக்கிறீங்களா? இல்லை எந்த மூப்பராவது நியாயப்பிரமாணத்தை முழுசாக கடைபிடித்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் அதை கடைபிடித்தது கிடையாது. என்னையும் நீங்கள் கேட்காதீங்க, நானும் அதை கடைபிடித்தது கிடையாது. நாம் அனைவருமே நியாயப்பிரமாணத்தை மீறினோம். ஆனால் கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நம்மை தண்டிக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் நம்மை நியாயந்தீர்த்தால் நாம் அனைவருமே சாபத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நபர் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஆகவேதான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது நோ நாட் ஒன், ஒருத்தரும் கிடையாது. ஒரு நபர் கூட இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அனைவருமே இப்ப சபிக்கப்படணும், அழிக்கப்படணும். ஒருவேளை இப்ப 50% இப்ப அவர்கள் கடைபிடித்தால் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒருத்தர் கூட இந்த ரட்சிப்பை பாவ மன்னிப்பு மூலமாக பெற்றுக்கொள்ள முடியல. ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், எரேமியா 31:31 இந்த விதமாக தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது நாட்கள் வரும், நான் இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்வேன். முதலாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க ஒருத்தர் கூட இல்லை. இப்போது கர்த்தர் நம்முடைய தேசத்தை நேசித்த காரணத்தின் நிமித்தமாக நம்மை ரட்சிக்க விரும்புகிறதுனால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எல்லாவற்றுமே சாபம் அழிவை மாற்ற தான் பெற்றுக்கொள்ளணும். இப்போ என்ன செய்யணும்? அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு புதிய பிரமாணம் அவசியம். புரியுதுங்களா? புரியுதா? ஆகவே கர்த்தர் சொன்னார், எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இதுக்கு முன்பாக இருந்த இந்த உடன்படிக்கை அது 10 கட்டளைகளை குறிக்கிறது. புரியுதுங்களா? இந்த கல்வெட்டுகளுக்கு தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டதுதான் மோசனுடைய பிரமாணம். தேவர் இந்த 2 கல்வெட்டுகளை அதற்கு பிறகு இப்போ இந்த சாட்சியின் பெட்டிக்குள்ள வைக்கணும்ட்டு அவர் இன்றைய நாட்களில் இன்றும் சில சபைகளில் இந்த 10 கட்டளைகளை இப்போ அவங்க அறிவிப்பார்கள். ஆனால் அது அதிகமாக வரவேற்கத்தக்கதாக கிடையாது. கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்தை வெறுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின்படியாக மனித சந்ததி அனைத்துமே அழிக்கப்படணும். இந்த நியாயப்பிரமாணம் நம்மை காப்பாற்றாது, நம்மை ரட்சிக்காது. இப்போ உங்களுடைய பிள்ளை இப்போ வயலின் இப்போ சுத்தமாக அவரால் வாசிக்க முடியல, அவரை பார்த்து வயலினை வாசி இப்போ அவர் என்னதான் வாசித்தாலும் முடியல. கடைசியில் இப்போ அந்த பையனும் வேதனையில் இருப்பான், அவருடைய அப்பாவும் வேதனை தான். அப்பா நான் வயலினை காட்டுற பியானோ வாசிக்க விரும்புகிறேன். ஓ பியானோ நல்லா வாசிப்பியா? ஆமா பியானோ நல்லா வாசிக்கிறாப்பா. ஆமா நல்லா வாசிக்கிறாப்பா. நீ பியானோப்பா வாசி, சரிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிரமாணம் அனைத்துமே கடைபிடிக்க முடியாததுனால இந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக நம்மளை தீர்த்தாங்கன்னா வெறும் அழிவையும் சாபத்தையும் மாத்திரம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, இப்பொழுது நாட்கள் வரும், நான் யூதருடைய குடும்பத்தோடும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு புது உடன்படிக்கையை செய்வேன். எந்த விதமான பிரமாணத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார்கள்? இந்த பிரமாணத்தை மீறின மனிதர்களை கூட ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு உடன்படிக்கையை தேவன் உருவாக்கினார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப இதுல யாருக்காவது கேள்விகள் இருக்குதுங்களா?
சரி, இன்னும் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்தது நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் வல்ல ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போனார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். இது நாட்கள் என்பது கர்த்தர் சொல்கிறார். அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் அவர்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த கைப்பிடித்தனாலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியில் வர வைத்த இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா பிரமாணம். நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள். பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை தேவன் உருவாக்கியிருந்தார். இப்போ ஜனங்க எல்லாருமே இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினால் அப்போ இந்த நியாயப்பிரமாணமே அவசியம் கிடையாது. இந்த 10 கட்டளைகளை இப்போ நாம் மீறிட்டோம். ஆகவே இதனுடைய நியாயம் தீர்ப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழிக்கப்படுவதற்காக நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுமே மரிக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தில் தேவன் எதை விரும்பியிருப்பார்? ஏனென்றால் எல்லாருமே இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அழிக்கப்படணும். இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், கடைபிடிக்காவிட்டால் சாபத்தை தான் பெற்றுக்கொள்வோம். இந்த பிரமாணத்தின் மூலமாக நம்மை ரட்சிக்கவே முடியாது. நாம் சிறப்பாக செய்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்தில் சிறப்பாக செய்யலைன்னா நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே மிக முக்கியமான விஷயம், இந்த நியாயப்பிரமாணத்தை மீறின ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய பிரமாணம் இருந்தால்தான் அது மூலமாக அவர்கள் பிழைத்து வாழ முடியும். புரியுதா? இந்த யோவானத்தின் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இப்போ இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அம்பார்களே, வேதாகமத்தில் இப்போ பரிசீலனை சதுசேரி இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்யப்படும் போது பிடிக்கப்பட்டாங்க ஆசிரியர்களே. மோசேயுடைய பிரமாணத்தின்படியே இவர்கள் கல்லால் இருந்து கொலை செய்யப்படணும். ஆனால் நீங்களோ என்ன சொல்லுகிறீர்? இப்போது இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக குற்றம் தீர்த்தால் இந்த ஸ்திரீ மரித்தே ஆகணும். இந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தீர்க்கப்பட்டால் நிச்சயமாகவே இவர்கள் மரணத்தை மாத்திரம்தான் தழுவ வேண்டும். அப்ப இந்த ஸ்திரீயை இப்போ காப்பாற்றுறதுக்காக நமக்கு என்ன தேவை? இந்த ஸ்திரீயை காப்பாற்றக்கூடிய, உயிர் பிழைக்க செய்யக்கூடிய ஒரு பிரமாணம் அவசியம். ஆமென். இந்த வேதாகமத்தில் கர்த்தர் அவருடைய விரல்னால எழுதினார் என்பதை கேட்டு பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் எப்பொழுது முதலாவது அவருடைய விரலை பயன்படுத்தி எழுதினார்? மோசேயுடைய பிரமாணத்தை இந்த விரல் மூலமாக எழுதினார். அதற்கடுத்து கர்த்தர் எந்த இடத்துல இப்ப விரல்னால எழுத ஆரம்பிக்கிறார்? ஆமா, சரி, அதான் தானியேல். ஆனால் அது சரியில்லை. தானியேல்ல பார்த்தீங்கன்னா அது மனிதனுடைய கை விரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அது மனிதனுடைய விரல், கர்த்தருடைய விரல்ல. கர்த்தருடைய விரல்னால் எடுத்தது வேதாகமத்தில் 2 இடங்கள் இருக்குது. ஒரு முறை மோசேயருடைய இந்த 10 கட்டளைகளை தேவன் அவருடைய விரல்னால அதை எழுதுகிறார். மற்றொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய விரல்னால இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இந்த தரையில குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? இந்த நிலத்துல இயேசு கிறிஸ்து எழுதினார். இப்ப இந்த எரேமியா 31வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. குற்றத்தை பத்தி இப்ப நம்ம பேசலாம். சிறைச்சாலைகளை இப்ப 10 வருடங்களாக இப்போ கைதிகளுக்கும் நான் இந்த தேவனுடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறேன்.
ஆயுள் தண்டனை கைதி இல்லை சாதாரண கைதி, இந்த மாதிரி நிறைய கைதிகள் இப்போ இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் வந்து இப்போ சில ஜனங்கள் வந்து தனிப்பட்ட ஐக்கியம் நான் செய்ய விரும்புகிறேன்ட்டு சொல்லுவார்கள். இந்த குற்றம் செய்தது யாரை நோக்கி குற்றம் செய்தாங்க என்பதை குறித்து நிறைய பேசுவாங்க. ஒரு மனிதன் சிறைச்சாலைக்குள்ள போக பொழுது எந்த யோசனை அவர்களுக்கு முதல்ல வரும்? முதலாக நான் ஏன் பிடிக்கப்படணும் என்ற யோசனை வந்து இருக்கு. என்னுடைய கைரேகை இப்போ அங்கே மீதியா விட்டுட்டு வந்துட்டேன், அதனால தான் என்னை பிடிச்சிட்டாங்க. அடுத்த தடவை அப்போ நான் கைரேகை மாத்திரம் நான் வைக்கக்கூடாதுன்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன யோசனை வைக்கிறாங்கன்னா, என் கைரேகை மாத்திரம் நான் வைக்காம இருந்தேன்னா நான் பிடித்திருக்க மாட்டேனே. அடுத்த தடவை நான் ரப்பர் க்ளவுஸை போட்டுட்டு நான் திருட போகிறேன். இந்த பார்த்தானே ஒரு சிறைச்சாலை கைதி யோசிப்பான். இந்த குற்றவாளிகள் ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி பரிபூர்ணமாக குற்றத்தை செய்யலாம் எப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த முறை இப்போ நான் குற்றத்தை செய்யும் போது இப்போ நான் ரப்பர் க்ளவுஸ் போட போகிறேன், சரி அடுத்த தடவை நிச்சயமாக நான் இதை போட்டு தான் நான் திருடணும். இதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன யோசிப்பாங்கன்னு தெரியுமா? அப்போ இதை மறுபடியும் அவங்க செய்ய முயற்சிப்பாங்க. அவங்களால இப்போ இதை பொறுத்துக்க முடியாது. ஆனால் இப்போ சிறைச்சாலையில் செய்ய முடியாது இல்லையா? இப்போ சிறைச்சாலையை விட்டு வெளியில் போன உடனே நேரடியாக இந்த ரப்பர் க்ளவுஸ் போட்டு அவங்க முயற்சி செய்து பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் மறுபடியும் அவங்க இப்போ மாட்டிப்பாங்க. நான் ரப்பர் க்ளவுஸ் போட்டதுனால மறுபடியும் நான் ஏன் மாட்டிக்கிட்டேன்? இந்த விஷயம் நான் தப்பாக செஞ்சுட்டேன். இந்த சின்னங்கள் தினமும் இதை மாற்ற தான் அவங்க யோசிப்பாங்க. இப்போ வெளியில் போவாங்க, மறுபடியும் உள்ளே வருவாங்க. சில பேர் 6 மாதத்துக்குள்ளே வருவாங்க, சில பேர் 3 மாதத்துக்குள்ளே, சில பேர் 1 வாரத்துக்குள்ள. இன்னும் பொறுமையே இல்லாதவங்க ஒரு காலையில் போயிட்டு சாயங்காலத்தில் திரும்பி வந்துடுவாங்க. இந்த ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ நான் ரப்பர் க்ளவுஸ் போட்டேன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறான். விசேஷமாக இப்போ இந்த சூதாட்டம் ஆடுகிறவர்கள் ஏன் சூதாட்டம் ஆடுகிறாங்க தெரியுங்களா? ஒரு முறை இந்த லீவர் இப்போ அவங்க இழுக்கிறாங்க, இந்த காயின் இப்போ கீழே விடுது. இப்போ மிஷின் மாத்திரம் இப்போ நான் இழுத்தேன்னா காயின் நேரடியாக வந்துடும் மாத்திரம் தான் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இதை பற்றி நம்ம சொல்லலாம். ஒரு சாதாரண மனிதன், சராசரி மனநிலை உள்ளவன், இப்போ இந்த லீவரை எடுத்துக்கார். இப்போ இந்த காயின் எல்லாமே இந்த லாட்ரி மிஷின் இது வருது. இப்போ நிறைய படத்தை நான் சம்பாதிச்சிட்டேன். அடுத்த தடவை இப்போ அவர் அந்த லீவர் எடுக்கிறாரு, ஆனால் இப்போ எந்த காயினும் வரல. சரிதானே? அப்போ என்னுடைய இதயத்தில் வந்து காயின் மாத்திரம் தான் உள்ள வருன்றது யோசனை மாத்திரம், சத்தம் மாத்திரம் தான் வந்துட்டே இருக்குது. ஆனால் இப்போ 2வது முறை இந்த லீவரை இந்த யோசனைப்படி இழுக்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் இப்போ பணம் வராது, எதுவுமே வராது. ஆனால் இப்போ இந்த லீவர் இப்போ இருக்கும் போது காயின் இதில் வரணும், இந்த கற்பனையை அவர் நம்பக்கூடாது இல்லையா? ஆனால் இந்த நம்பர் மறுபடியும் காயின் வரணும்ட்டு எதிர்பார்க்கறதுனால பணத்தை இழந்து போயிட்டேன் என்பதை அவர் மறந்து மீண்டுமாக முயற்சி செய்துட்டே இருக்கிறார். அதனால அடிக்கடி இப்போ பணத்தை அதில் முதலீடு செய்கிறாரு. இப்போ இந்த பணம் எல்லாமே வீணாக செலவழித்து போகுது. சராசரி மனநிலை யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் இப்போ எனக்கு பணம் நிறைய வரும்ட்டு இப்போ இந்த லீவர் வந்து இழுக்கிறாரு, நிறைய பணம் அது வா அப்படி. அடுத்த தடவை ஆனால் முயற்சி செய்கிறார், ஆனால் இதை தோல்வி அடைகிறார். அப்போ அவங்க உடனே யோசிக்கணும். சில நேரத்துக்கு முன்பாக இப்போ நான் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது, காயின் அளவு வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் இதை எடுத்தேன்னா மறுபடியும் எனக்கு பணம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு சராசரி மனநிலை. இந்த யோசனை வைத்திருந்தாங்கன்னா இப்போ அவங்க இந்த லீவர் எடுக்கிறத வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இழுப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் இப்போ காயின் மட்டும்தான் உள்ள வருன்றது ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, ஒவ்வொரு முறையும் நான் இழுக்கும் போது இப்போ இந்த காயின் வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க தன்னுடைய மனைவியருடைய சிகிச்சைக்காக படம் வைத்திருக்கோம், ஆனால் அது எல்லாத்தையுமே சூதாட்டத்தில் கடைசியிலாக இப்போ அவங்க பண்ணி செலவெடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு முறை நான் லீவரை எடுத்தேன்னா நிச்சயமா எனக்கு வந்து இப்போ காசு கிடைக்கும். ஏன் அந்த மாதிரி பண்ணுகிறாங்க? ஏன்னா ஒரு முறை இப்போ காயின் மாத்திரம் உள்ள வந்துச்சுன்னா
இப்போ இந்த மருத்துவ வசதிகளோ இந்த மருத்துவ செலவு இதை காட்டிலும் எல்லாத்தையும் நான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு முறை 2 முறை இப்போ அவங்க இழுக்கிறாங்க, தோல்வி அடைகிறாங்க. மறுபடியும் நான் ஜெயிப்பேன்னு நான் நினைத்தாங்கன்னா அப்போ அது சராசரி மனநிலை கிடையாது. சரிதானே? அது சராசரி நிலை கிடையாது. சூதாட்டம் செய்யக்கூடிய ஜனங்கள் இதனால தான் மறுபடியும் சூதாட்டம் செய்கிறார்கள். இப்போ அவங்களுடைய மனைவியனுடைய இந்த செலவு, இப்போ அதனுடைய பிள்ளைகளுக்கான ஸ்கூல் செலவு, இதற்காக சேமித்து வைத்த பணம் எல்லாவற்றையுமே அவங்க செலவழிக்கிறாங்க. சாத்தனால் ஏமாற்றப்பட்டு நான் இந்த தடவை பணத்தை ஜெயிச்சேன்னா என்னால் முடியுன்ற ஒரு யோசனைக்குள்ள அவங்க வஞ்சனை செய்யப்படுகிறாங்க. 1962 வருஷத்துல எனக்கு எந்த ஒரு இது இருந்ததுன்னா, இதுக்கு முன்பாக நான் செய்த எல்லா விஷயங்களும் என்னால் தோல்விதான், நான் வெற்றி அடைய முடியும் நினைத்தேன். ஆனால் எல்லாமே தோல்விதான். ஒரே விஷயம் மாத்திரம் நான் சிறப்பாக செய்தேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் எதையுமே செய்ய முடியல. எல்லா விஷயங்களுமே நான் முடியும்னு நினைத்தது எல்லாமே என்னை விட்டு நீங்க போயிடுச்சு. நான் முயற்சியை கைவிடுத்து. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தனா இன்னும் முயற்சி செய்தனா முடியும்னு நினைத்தாங்க. இந்த புரியுதுங்களா? எப்படி இந்த முறை இப்ப நான் அந்த காயினை இழுத்தனா நிச்சயமாகவே வருன்ற ஒரு யோசனைக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களோ, ஆனால் இவங்க செய்து பார்க்கறாங்க, மறுபடியும் எதுவுமே கிடைக்கல. இப்ப நான் காயினை இழுக்கும் பொழுது, இந்த லீவரை இழுக்கும் போது காயின் கூட வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது யோசனை அவங்க வைத்திருந்தாங்கன்னா, இந்த விதத்துல உணர்ந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க சூதாட்டம் ஆட மாட்டாங்க. ஆனா அநேக நேரம் இந்த சூதாட்ட நிமித்தமாக தன்னுடைய வீடை இழக்கிறாங்க. சில பேர் தற்கொலை கூட செய்கிறார்கள். இந்த மாதிரி அனுபவங்கள் அதிகம். ஒரு முறை நான் விமானத்தில் ஏறும் பொழுது, யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் விமானத்தில் வந்து இப்போ இந்த சூதாட்டத்தை பற்றி தானே ஒரு விளம்பரம் இருந்தது. எந்த விமானம் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல. இப்போ நான் அந்த ஏரோஸ்டஸை கூப்பிட்டு, இந்த விமானத்துக்குள்ள இப்போ இந்த சின்ன பசங்களுக்கு கூட இருக்கிறாங்களே, ஏன் இந்த மாதிரி விளம்பரத்தை நீங்க போடுகிறீங்க? உங்களுக்கு ஏதாவது இப்போ பணத்தை நீங்க இழந்துட்டு இருக்கீங்களா? பணத்தை இப்படி இழந்தாலும் சரி, இந்த மாதிரி விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நான் இந்த மாதிரி சொன்னேன் என்றது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு நிச்சயமாக நீங்க போயிட்டு சொல்லணும். ஓ, இந்த குள்ளமான ஒரு கொரியன் மனிதன் வந்து இப்ப இந்த சூதாட்டத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இதை பத்தி நம்ம விளம்பரம் செய்யக்கூடாதான். இப்ப எங்களுடைய பேர குழந்தைகள் கூட இப்ப இந்த விமானத்தில் இருக்கிறாங்களே, ஏன் இந்த மாதிரி விளம்பரத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க? பிரச்சனை என்னன்னா, இவங்க எதை பார்க்கிறாங்கன்னா, இந்த சூதாட்டத்தை இப்ப நான் செய்தேன்னா என்னால முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சிறைச்சாலை 10 வருடம் இந்த கைதிகளுக்கு நான் இப்ப கற்றுக் கொடுக்கும் பொழுது, விசேஷமான ஒரு சைக்காலஜிஸ்டாக என்னால் ஆக முடிந்தது. இந்த முறை இப்ப நான் பிடிக்கப்பட மாட்டேன் என்ற ஒரு யோசனை அவங்களுக்குள்ள இருக்கிறது. சில நேரத்தில் இந்த உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். இப்ப சில நேரத்தில் வந்து நான் இப்ப த்ரில்லா இருக்கும், இந்த அனுபவம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா மறுபடியும் பிடிக்கப்பட்ட நினைக்கிறாங்க, கடைசியில் அவங்க பிடிக்கப்படுகிறாங்க. ஏன் இந்த தடவை நான் பிடிக்கப்படுகிறேன்? ஓ, என்னுடைய கைரேகை இப்ப நான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப எந்த கைரேகையை நான் விடலாம், நிச்சயமா நான் பிடிக்கப்பட மாட்டேன். எந்த ஒரு கைரேகையும் அவங்க வைக்கலன்னா கூட சரி, மீண்டுமாக அவங்க பிடிக்கப்படுகிறாங்க. இப்ப இந்த போலீஸுக்கோ கைதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சண்டை இது. கடைசியில் எல்லா திருடர்களும் பிடிக்கப்படுகிறாங்க. இப்ப நான் பிடிக்கப்பட மாட்டேன் என்ற யோசனை, இந்த சுய ரூபம், இதுதான் பிரச்சனை. யார் இந்த மாதிரி குற்றத்தை செய்வாங்கன்னு தெரியுமா? நான் இந்த மாதிரி நான் குற்றத்தை செய்தனா பரிபூர்ணமாக செய்யும்படி நான் பிடிக்கப்பட மாட்டேன் என்று நினைக்கிற ஜனங்கள் தான் நேரடியாக இப்ப சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இப்ப சூதாட்டம் ஆடுறாங்களோ, இந்த முறை நான் பணத்தை இழந்தாலும் சரி, இந்த தடவை என்னால முடியாது, ஆனா மறுபடியும் நான் முயற்சி செய்தனா அடுத்த தடவை இப்ப நிச்சயமாகவே எனக்கு இந்த பணம் வரும். இந்த மாதிரி யோசனைக்குள்ளே அவங்க ஏமாந்து இருக்கிறதுனால அவங்களுடைய வீடு இப்ப விற்கப்படுகிறது, அவங்களுடைய குழந்தை, மனைவி, கார் எல்லாத்தையுமே கடைசியில் அவங்க எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த யோசனையை அவர்கள் நம்பக்கூடாது. ஆமென். அதை ஒரு பதம் அவர்கள் நம்பக்கூடாது. இப்ப நான் நன்மையை செய்தனால முடியும், அது பொய். நம்மால் நன்மை செய்ய முடியாது. வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது,
நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், காணிக்கையை கொடுக்கணும், இப்ப தசமாகத்தை கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதான் இயேசுவை நான் விசுவாசிக்க முடியும். ஆனா அநேக ஜனங்கள் சாத்தானால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலைகள் அநேக கைதிகளை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த குற்றத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது அவங்க எல்லாருக்குமே அவருடைய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை சும்மா எல்லார்கிட்டயுமே அதை சொல்ல மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது ரகசியமா சொல்லணும்னு விரும்புவாங்க. இப்போ எல்லார்கிட்டயுமே சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அவங்க இந்த நியாயம் தீர்ப்பு கடைசி சட்டத்து தீர்ப்பு அவங்க சந்தித்தாலும் சரி இதை சொல்ல மாட்டாங்க. 5 குற்றத்தை இப்போ அவங்க செய்திருந்தாங்கன்னா 5 குற்றத்துக்காக அவங்க பிடிக்கிறது இல்லை, இப்போ 2-3 குற்றங்களுக்காக மாத்திரம்தான் இவங்களை பிடிக்கிறாங்க. ஆனா இந்த 3 குற்றங்கள் நிமித்தமாக இப்போ ஒரு நபர் சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கார். ஆனா போலீஸ்க்கு இப்போ இந்த மீதி குற்றங்கள் தெரியல. அப்ப இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 2 குற்றங்கள் நிமித்தமாக இந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷத்தில் இருப்பார். வா, இப்ப நான் போலீஸ் ஏமாத்திட்டு அவங்க ஒரு குற்றத்தை மாத்திரம் தான் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி நபர்கள் சிறைச்சாலை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நாம் பாவத்தை செய்வோம். பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் நாம். போதர்களே, நீங்க நன்மைகளாக வாழணும் என்று சொல்லாதீர்கள். உங்களுடைய விசுவாசிகள் அதற்கு பிறகு ஏமாற்றப்படுவார்கள். நான் ஒரு போதகராக இருந்தாலும் சரி, என்னுடைய இதயத்தில் பொல்லாங்கான இதயம் வருகிறது, என்னுடைய இதயத்தில் விபச்சாரமான ஆசைகள் வருகிறது, பொய்யும் என்னுடைய இதயத்தில் வருகிறது. கர்த்தர் என்னை பாதுகாக்கலன்னா நான் இன்னும் விபச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கு, நான் திருடவும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் போதகருடைய உண்மையான அறிக்கை. புரியுதுங்களா? நாம் பரிபூர்ணமாக பாவத்தை செய்ய முடியாமல் இருந்தால் முதல் உடன்படிக்கையை கர்த்தர் அப்படியே விட்டிருப்பார் இல்லையா? அந்த உடன்படிக்கையின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர் ஒருத்தர் கூட கிடையாது. ஆகவேதான் கர்த்தர், நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதாவுடைய குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த 32வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் அழைத்து வர கைப்பிடித்த நாளத்திலே நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கப்பட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். 33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, கல்வெட்டுகளை கர்த்தர் இங்க எழுதல, இல்ல பேப்பர்ல எழுதல, அவர்கள் உள்ளத்திலே வைத்தார். அவர்கள் இருதயத்திலே எழுதி. இது என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்னது? என்னுடைய நியாய பிரமாணத்தை அவருடைய இருதயத்திலே வைத்து, இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா என் நியாய பிரமாணம். இப்போ இந்த சட்டம் இருக்குது, ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட சட்டம் இருக்குது. விசேஷமா இப்ப இந்த கிம்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமும் இருக்குது. அதே போல இப்ப இந்த பீன் பேஸ்ட் சூப்பை உருவாக்கக்கூடிய இந்த சட்டமும் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, கொரியன் பெண்கள் இப்ப இந்த கிம்ச்சியை உருவாக்குவாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப இந்த கிம்ச்சியை உருவாக்கக்கூடிய இந்த செயல்முறை வித்தியாசமானது. அது தெரியுங்களா? இந்த எல்லாமே வித்தியாசமானது இல்லையா? ஒவ்வொரு மனிதனை பொறுத்து அவங்களுடைய செயல்முறை சட்டமும் வித்தியாசமா இருக்கும் இந்த சூப்பை உருவாக்குறது. இப்ப நாம் இந்த சாலை போக்குவரத்து சட்டத்தை மதித்து இப்ப நம்ம காரை ஓட்டினாலும், ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குமே இப்ப இந்த கார் ஓட்டக்கூடிய இந்த வழிமுறை சட்டம் வித்தியாசமா இருக்கும். சரிதானே? இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, என் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி என்று தேவன் சொல்லுகிறார்.
இந்த இடத்துல என்னுடைய பிரமாணம் என்பது தேவனுடைய பிரமாணம், இயேசுடைய பிரமாணத்தை குறிக்கிறது. இயேசுடைய பிரமாணம், இயேசுடைய வழிகள், செயல்முறை, சட்டம், அதை தேவன் நம்முடைய இதயத்தில் வைக்க போகிறார். இதை பற்றி நம்ம பேசலாம். நான் அநேக வருடங்களாக சபைக்கு சென்றேன். சிறு வயதுலேருந்து என்னுடைய தாயார் சபைக்கு போனதுனால அவங்க சின்ன வயசுல இப்போ அவங்க சபைக்கு போனாங்க. 1944 வருடம் இப்போ நான் பிறந்தேன். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது தான் இப்போ இந்த கொரியாவில் வந்து இப்போ இந்த போர்க்காலமாக இருந்தது. எனக்கு 8 வயதாக இருக்கும்போது என்னுடைய தாயார் இயற்கை எழுதினார். என்னுடைய தாயார் என்னை விட்டு விலகினதுக்கு பிறகு என்னுடைய மூத்த சகோதரரும் இப்பொழுது இராணுவ பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்னுடைய தகப்பனாரும் இப்பொழுது இராணுவத்திற்காக போனதுனால என்னுடைய அப்பா, அம்மா, சகோதரர் இப்போ வீட்டில் இல்லை. என்னுடைய வீட்டில் 4 பேர் இருந்திருந்தோம். என்னுடைய மூத்த சகோதரிக்கு 15 வயசு, 2வது பெரிய அக்காவுக்கு வந்து இப்போ 12, அதுக்கு பிறகு எனக்கு 8 வயசு, என்னுடைய தம்பிக்கும் 8 வயசு. 4 பேர் நாங்கள் இருந்தோம். என்னுடைய சகோதரர் வந்து இப்போ ஒரு குழந்தையாக இருந்தார். எதை சாப்பிட்டு எப்படி வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் இப்போ நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான ஒரு சத்தம். இது இப்பயும் நான் யோசித்து பார்க்கும்போது அதை பற்றி கண்ணீர் வடிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப கடினமான என்னுடைய சகோதரியால் எங்களுக்கு முன்பாக அழுவ முடியல. திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு இப்போ அவங்க அழுவுறாங்க. நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சிருவோம். ஏன் என்ன காரணம் எனக்கு தெரியாது. நாங்கள் 4 பேருமே சேர்ந்து இப்போ நாங்கள் அழுதோம். ஏன்னா எதை சாப்பிட்டு எப்படி வாழ்றதுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த விதத்தில் தான் இப்போ நான் வளர்ந்தேன். 15 வயசானதுக்கு பிறகு 16 வயசு, இப்போ எப்படியோ இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இல்லையா. எனக்கு இப்போ பசி ஏற்படுறதுனால அநேக விஷயங்கள் நான் திருட ஆரம்பித்துட்டேன். இப்போ இந்த கோதுமை வந்து இப்போ நிலத்தில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ அறுப்பு காலம் வருகிற அந்த காலத்தில் நான் அதை போயிட்டு நான் அதை எடுத்துக்கொண்டு இப்போ என்னுடைய பேக்கெட்டுக்குள்ளே நம்ம ரகசியம் அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு இப்போ நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கலையை வந்து அகற்றி போட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஆகவே இந்த தூண்டுதலை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது. இது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் கிழங்குகளையும் சில நேரத்தில் இப்போது தோண்டி எடுத்துருக்கிறேன். இப்போது வேர்க்கடலை நான் தோண்டி எடுத்துருக்கிறேன். இல்லை மற்றவங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிளையோ இது எல்லாத்தையுமே நான் திருட்டேன். நான் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதனை இவரை நல்ல காரியங்களை செய் என்று சொல்லி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது அசாத்தியம். எனக்கு இது அசாத்தியமாக இருந்தது. ஆகவே தான் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்காக உருவாக்கின இந்த பிரமாணம், இந்த நியாய பிரமாணத்தை உடன்படிக்கையோடு அவர் இதை மாற்றினார். ஆகவே தான் இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த எரேமியா 31 அதிகாரம் இதை பற்றி சொல்லுகிறது. இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ விபச்சாரம் செய்யும் பொழுது பிடிக்கப்பட்டார்கள். மோசேயுடைய பிரமாணத்தின்படியாக இந்த ஸ்திரீ கல்லால் இருந்து கொலை செய்யப்படணும். மோசேயுடைய பிரமாணத்தின் மூலமாக இவர்களை நியாயம் தீர்த்தோம்னா இந்த ஸ்திரீ நிச்சயமாகவே மரிக்கணும். இந்த ஸ்திரீயை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி இல்லவே இல்லை. இது சரிதானே? இந்த ஸ்திரீயை காப்பாற்றணும்னா மற்ற ஸ்திரீகளையும் இயேசு காப்பாற்றணும். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, பொய் சொன்ன இந்த ஸ்திரீ, எல்லாவரையுமே இயேசு கிறிஸ்து காப்பாற்றணும். கொலை செய்த ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்து காப்பாற்றணும். அவங்க எல்லாருமே சாபத்தையும் அழிவையும் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்து மாற்றணும், நியாய பிரமாணத்தை மாற்றணும். ரோமர் 8 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கிற்று. ஆமேன்.
இந்த பாவம் மரணம் என்றது பிரமாணம் என்னது? அதுதான் கட்டளைகள். இந்த பிரமாணம் பாவத்தை உருவாக்குது, மரணத்தை உருவாக்குகிறது. நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆகவே நீங்கள் ஹல்லேலூயா நன்றி சுவாசமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் மூலமாக ஒரு பாவிக்கு இரக்கத்தை கொடுக்க முடியாது, கிருபையை கொடுக்க முடியாது, இந்த பாவியை காப்பாற்றவே முடியாது. கர்த்தர் நியாய பிரமாணத்தின் மூலமாக நம்மை நியாயம் தீர்த்தார். எல்லாருமே அழிக்கப்படணும், நம்ம எல்லாருமே நரகத்திற்கு தான் செல்லணும். ஆனால் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் புது உடன்படிக்கையை உருவாக்கினார். இந்த புது உடன்படிக்கையை தேவன் உருவாக்கினார். ஹல்லேலூயா! நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த மாதிரி இல்லை, நாம் எல்லாருமே அழிக்கப்படுவோம். இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை காப்பாற்றுவதற்காக நியாய பிரமாணத்தின் மூலமாக காப்பாற்ற முடியாது. ஆகவேதான் இயேசு புது பிரமாணத்தை உருவாக்கினார். இங்கே இந்த புது பிரமாணம் என்னதுன்னா, இது அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அவருடைய இருதயத்திலே எழுதுவேன். இந்த நிலம், பூமி, மனிதர்களே குறிக்கிறது. நம்முடைய இருதயத்தில், நம்முடைய யோசனையில், நம்முடைய உள்ளத்திலே இயேசு அவருடைய பிரமாணத்தை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை நமக்குள்ள நுழைத்து வைக்கிறார். 19 வயசாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே நான் தோல்வி அடைந்தேன். என்னுடைய யோசனை பின்பற்றினால் நான் முற்றிலுமாக அழிக்கப்பட மாத்திரம்தான் முடியும் என்று எனக்கு தெரியும். என்னுடைய பிரமாணத்தை, என்னுடைய சட்டத்தை நான் நீக்கி பாவியை ரட்சிக்கக்கூடிய இந்த புது பிரமாணத்தை என்னுடைய இருதயத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன். 33வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது! இப்ப தெளிவாக நான் பாவத்தை செய்திருக்கிறேன். நான் அதிகமாக செய்த பாவம்னா போய் நான் ரொம்ப ரொம்ப பொல்லாங்கனவனா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லவனா என்னை காண்பிப்பதற்காக இப்ப நான் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன். இந்த பொய்கள் இப்ப யாரையுமே காயப்படுத்தல, அதனால இது பரவாயில்ல நம்ம சொல்ல அப்படின்னு நினைத்தேன். ஒரு வருஷம் இதை பத்தி நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய வாயை நான் எப்பப்பெல்லாம் திறக்கிறேனோ வெறும் பொய் மாத்திரம் தான் வருகிறது. என்னுடைய பெண்கள் கூட என்னை இப்போ இந்த டேப் வாட்டர் மாதிரி இப்போ திறந்தாங்கன்னா தொடர்ந்து இந்த தண்ணி எப்படி பாய்ந்து வருது, அது மாதிரி பொய் தான் எனக்குள்ள வெளில வர ஆரம்பித்தது. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ஒரு பொய்யன் என்று தான் என்ன சொன்னாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஒரு பொல்லாங்கான ஒரு பொய்யன். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தை கழுவும் போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்திருப்பார்? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு பிரமாணம் இருந்தது. இந்த பிரமாணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து இதை என்னுடைய இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு 38 வருஷம் வியாதிஸ்தனை சந்தித்தார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பெதஸ்தா குளத்தில் இருக்கக்கூடிய இந்த 38 வருஷம் வியாதிஸ்தன் என்ன சொன்னார்னா, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போக விடுகிறதுக்கு யாருமே இல்லை, நான் செல்வதற்கு முன்பாக வேறொரு மனிதன் செல்லுகிறான். இயேசு என்ன சொன்னார்னு தெரியுங்களா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த வியாதிஸ்தன் இதை கேட்டான். இப்ப என்ன பாருங்க, இந்த வியாதிஸ்தன் இது வரைக்கும் நடக்கணும்னு விருப்பப்பட்டா, ஆனால் அவர் நடக்க முடிந்ததா? முடியாது. இப்ப நீங்களும் நடக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்திருக்கீங்க, ஆனா முடியல. சரிதானே? அவனால முடியல.
இப்போ அவன் நிறைய தடவை முயற்சி செய்தான் நடக்கிறதுக்கு, ஆனால் நிச்சயமா முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் எந்திரிக்கணும் முயற்சி செய்கிறான், ஆனால் கடைசியில் அவனால் முடியல, தோல்வி அடைக்கிறான். தன்னுடைய யோசனையில் என்னால் நடக்க முடியாது, நான் முயற்சி செய்திருக்கிறேன் சரிதானே, ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. இப்போ இந்த வியாதிஸ்தன் ஒரு விஷயத்தை நிச்சயமாக தேர்ந்தெடுக்கணும். என்னால் முடியாது, நான் நிறைய தடவை முயற்சி செய்தேன், நான் நிறைய தடவை கீழே விழுந்திருக்கிறேன், நிறைய தடவை நான் எந்திரிச்சிருக்கேன், ஆனால் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னால் முடியாது. இந்த இதயத்தை அவன் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்ற இயேசுனுடைய வார்த்தையை அவனுடைய இதயத்தில் அவன் தேர்ந்தெடுக்கலாம். தெளிவாக இப்போ இந்த வியாதிஸ்தனால இது முடியாது, இப்போ அவன் நிறைய முயற்சி செய்தான், அவனால் முடியல. ஆண்டவரே, நீங்கள் எழுந்து நடன்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் எழுந்துச்சு நடக்க முடியும். இதுதான் இயேசுவை நம்புவது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் அதிகமாக செய்த பாவம் போய், அதுக்கு பிறகு திருடுதலையும் நிறைய செய்திருக்கிறேன். ஒருவேளை இப்போ ஒரு 100 இல்லை 10,000 தடவை கூட நான் திருடிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். நான் ஒரு பாவியாக இருந்தேன், எல்லாருடைய பார்வையிலுமே நான் ஒரு பாவியாக இருந்தேன். ஆனால் அந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மை நீதிமான் என்று சொல்லுகிறார். ஓ ஓ அப்ப நான் நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து மீண்டும் இனி அதை நினைப்பதில்லை. முதலாவது பிரமாணம். இந்த பிரமாணத்தை கடைபிடித்தால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள், இந்த பிரமாணத்தை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் சாபத்தை பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் இந்த கட்டளைகள். ஆனால் இரண்டாவது கட்டளை, நான் கர்த்தர், நான் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது நான் ஒரு பாவியாக இருந்தேன், கர்த்தருடைய பாவத்தை கழுவினார், நான் பாவி இல்லை, நான் நீதிமான். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து இனி அவருடைய அக்கிரமங்களை பாவங்களை நினையாதிருப்பேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆமேன். நான் பாவத்தை செய்தேன், என்னுடைய யோசனையில் நான் ஒரு பாவி, ஆனால் கர்த்தர் நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நான் என்னுடைய யோசனை நம்ப போகிறேனா இல்லை கர்த்தருடைய வார்த்தையை நம்ப போகிறேனா, அதில் பொறுத்து தான் இருக்குது. நான் 1000 முறை 10,000 தடவை இப்ப நான் பாவத்தை செய்கிறேன், நான் பாவி, அது சரிதான். ஆனால் கர்த்தர் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். நான் என்ன சொன்னேன்னு தெரியுங்களா? நான் பாவத்தை செய்திருக்கேன், பொல்லாங்கன விஷயங்கள்ல இது சந்தேகம் இல்லாமல் இது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்னை நீதிமான் என்று சொன்னால் நான் நீதிமான். ஆகவே இதுவரைக்கும் என்னுடைய யோசனையை நம்பிட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய யோசனை நம்பாமல் இயேசுனுடைய யோசனையை நம்புகிறேன், இயேசுடைய வார்த்தையை நம்புகிறேன். இயேசுனுடைய யோசனை இதயத்துக்குள்ள வருகிறது. இயேசுனுடைய இதயத்தினுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. ஏன்? தேவன் சொல்லியிருக்கிறார், நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து மீண்டுமாக நீ அவர்களுடைய பாவத்தை நினையாதிருப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை தெளிவாக கழுவியிருக்கிறார். கர்த்தருடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் நீதிமான். நான் என்னை பார்க்கும்போது நான் பாவி. என்னை நம்புகிறேனா இல்லை இயேசுவை நம்ப போகிறேனா? தெளிவாக நான் பாவிதான், ஆனால் வேதாகமும் என்ன நீதிமான் என்று சொல்லுகிறது. ரோமர் 3:23 நம்ம வாசித்தோம் இல்லையா? நிச்சயமாகவே இப்ப நம்ம பாவத்தை செய்தோம். ரோமர் 3:23 நம்ம பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்களாகி, தெளிவாக நாம் பாவிகள், நாம் பாவத்தை செய்தோம்.
24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். யார் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது? தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கார். எந்த அளவுக்கு பாவத்தை அதிகமாக செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஆனால் இந்த நீதிபதி நம்மளை நிரபராதின்னு சொன்னார்னா அப்ப நம்ம நிரபராதி. கொரியால அநேக நாட்களுக்கு முன்பாக இப்ப இந்த ஜிஜோங் கூட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க நிலத்துக்கு அடியில் எப்படி மறைக்கிறது, ஒளிந்து போகிறது என்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. சில ஜனங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்கே கொலை செய்திருவாங்க. அந்த இடத்துல இப்போ அந்த மறைமுகமான இடத்துல எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்க. மீதி எந்த ஒரு தடயமும் இல்லாத அளவுக்கு இந்த விதத்தை தான் அநேக ஜனங்களை அவங்க கொலை செய்தாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த ஜிஜோங் கூட்டத்துக்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. ஒரு நாள் ராத்திரி இப்போ டேட்டிங் செய்யக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள கடத்தி அவங்க காரில் எடுத்துட்டு அப்புறம் அவங்களுடைய மறைவிடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த பெண் கிட்ட கன்னை கொடுத்து உன்னுடைய இந்த பாய் ஃப்ரெண்டை நீ சுடு என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த பெண்ணால் இப்போ என்னால் இதை செய்ய முடியாது, நான் கொலை செய்ய முடியாது. இப்போ அவங்க அழுதுட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க இந்த பெண்ணை அதுக்கப்புறம் அடித்து கொலை செய்யணும்னு முயற்சி செய்தாங்க. அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் சீக்கிரம் சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ இந்த பெண் ரொம்ப ரொம்ப நடுக்கத்தில் இருந்துட்டு கடைசியில் தாங்க அப்படின்னு சுட்டுட்டான். இப்போ இந்த ஆண் இறந்துட்டான். அப்புறம் இந்த பாய்லர் சிஸ்டம் மூலமாக இப்போ அவர் ஃபுல்லாக எரித்து இப்போ மீதி தடயமே இல்லாத அளவுக்கு செய்துட்டான். அதுக்கு பிறகு இந்த பெண் இந்த கூட்டத்தோட சேர்க்கிறதுக்கு இப்போ கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு பெண் தேவையா இருக்கிறதுனால இந்த பெண்ணை இப்போ சும்மா அவங்க கூட்டிட்டு வர முடியாது இல்லையா? இப்போ இந்த பெண் இப்போ அவங்கள கட்டாயப்படுத்தி ஒரு கொலை செய்ய வைத்தாங்க. அதனால தான் வேற வழியே இல்லாமல் இப்போ அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பெண்ணோட காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டதுனால இப்போ மருத்துவமனை கூட்டு போகிறாங்க. யாருமே சுற்றி இல்லாத ஒரு நேரத்தில் இந்த பெண் மற்றவங்களுடைய வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அதை போட்டுட்டு எலிவேட்டரில் இப்போ கீழே இறங்கி போகிறாங்க. டாக்ஸியில் ஏறி இப்போ அவங்க இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சொன்னாங்க, தயவுசெய்து காரை நிறுத்திடாதீங்க, நேரடியாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இந்த பெண் அழுது கொண்டு இப்போ அவங்களுடைய கதை வாழ்க்கையை ஃபுல்லாக சொன்னாங்க. இந்த ஒரு போலீஸ் மனிதர் ஒரு நாள் ராத்திரி இந்த போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு பிறகு அந்த கூட்ட தலைவர்கள் இந்த எல்லாரையுமே சுற்றி வளைச்சு அவங்களை கைது செய்தாங்க. இப்போ அவங்க கடைசியில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ இந்த பெண் அவருடைய பாய் ஃப்ரெண்டை கொலை செய்தாங்க. ஆனால் நீதிபதி என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டை நேசித்தீங்க, உங்களுடைய பாய் ஃப்ரெண்டை கொலை செய்யக்கூடிய இதே உங்களுக்குள்ள கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் என்று நீங்கள் சொல்ல, ஆனால் உங்களை கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி செய்திருக்கிறான். ஆகவே நீங்கள் நிரபராதி, நீங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அடுவ ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க குற்றவாளியா நிரபராதியா? இவங்க குற்றவாளி இல்லை, நிரபராதி என்று தீர்க்கப்பட்டாங்க. இப்போ இவங்க ஒருத்தரை கொலை செய்தாங்க, ஆனால் நிரபராதி கிடையாது. அவங்க குற்றவாளி. இப்போ பங்கட்டு இப்போ அவங்க சுட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணல. இப்போ இந்த நீதிபதி இப்போ தீர்ப்பு கொடுத்தாருன்னா அப்போ அதுதான் தீர்ப்பு. அதே போல சர்வவல்ல தேவன் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். Being justified. இது யாருடைய சத்தம்? இது கர்த்தருடைய சத்தம்.
நாம் பாவம் அதிகமாக உள்ள மனிதர்கள். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய், நீ நீதிமான், sanctified, you are washed, நீங்கள் கழுவப்பட்டீர்கள். எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம் இது. நான் இந்த தேவனை தான் நம்புகிறேன். இந்த தேவனை என்னை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார். நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீ கழுவப்பட்டிருக்கிறாய், யூ ஆர் வாஷ்ட், யூ ஆர் sanctified. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்னுடைய யோசனையில் ஒருபோதும் நான் நீதிமான் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன், நான் திருடி இருக்கிறேன். ஒரு முறை இப்போ நாங்கள் இந்த மெலன் ஃபார்முக்கு போயிருந்தோம். அந்த ஓனர் வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. நான் திருடுக்கும் போது நான் ஓடி போயிட்டு இருக்கும் போது இப்போ இந்த எஜமான் எங்களை பார்த்து சத்தப்பட்டாங்க, ஏய் நீ யார் எனக்கு தெரியும், நீ யாருடைய பையன் எனக்கு தெரியும். என்னை பிடிச்சிட்டாங்க கையும் களவும். அவர் வந்து என்னுடைய அப்பாவுடைய நண்பராக இருந்தார். ஒரு நாள் என்னுடைய அப்பா வந்து, உன்னுடைய பையன் என் நிலத்துல வந்து திருடுட்டா தெரியுமா? எங்க அப்பா கோபப்பட்டார். உன்னால இந்த பகுதியில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு நான் போயிடலாம். நான் நிறைய தடவை இப்ப நான் திருடி இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறோம் என்று இல்லை. எரேமியா 31வது அதிகாரம் 34வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இங்க பார்க்கலாம், என்னுடைய யோசனை நான் ஒரு பாவி, ஆனா கர்த்தருடைய வசனத்தினுடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். என்னுடைய யோசனையை நம்புறேன்னா அது என்னையே நம்புவது, ஆனா கர்த்தருடைய வசனத்தை நம்புவது தான் கர்த்தரை நம்புவது. அந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய யோசனையை நம்பாமல் தேவனுடைய யோசனையை நான் நம்பினேன். அந்த நேரம் முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்து என்னை வழிநடத்த ஆரம்பித்தது. இந்த மாதிரி வேதாகமத்தை நான் வாசிக்கும் போது வேதாகமத்தில் இந்த மாதிரி வசனங்கள் ரொம்ப அதிகம். இப்பொழுது இயேசு எனக்குள்ள புதிய பிரமாணத்தை உருவாக்கினார். எல்லா மனிதர்களும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இந்த நிலத்துல என்ன எழுதினார், தரையில என்ன எழுதினார். எனக்கு அவர் என்ன எழுதினார்னு தெரியல, எனக்கு எபிரேயர் பாஷையே தெரியாது. ஆனால் என்ன எழுதினாருன்னு தெரியும். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்து இந்த விபச்சாரத்தில் பிடிக்கும் ஸ்திரியை நியாயம் தீர்த்தார் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, நானும் உன்னை ஆக்கனை தீர்ப்பதில்லை. இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை நியாய பிரமாணத்தின் மூலமாக தீர்த்தோம்னா கல்லால் இருந்து அவை கொலை செய்யப்படணும். ஆனால் இயேசுனுடைய புதிய பிரமாணத்தின்படியாக இப்பொழுது நியாயம் தீர்க்கும் பொழுது நான் அவர்களை அக்கிரமங்களை மன்னித்து இனி அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். நாமும் அதே போலதான் நியாய பிரமாணத்தின் மூலமாக நாம் நியாயம் தீர்க்கப்பட்டால் எல்லாருமே அழிக்கப்படணும், நம் சாபத்தை பெற்றுக்கிறோம். வேணென்றால் நாம் பாவத்தை மாத்திரம்தான் செய்யக்கூடிய மனிதர்கள். பலவீனமாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். அந்த உடன்படிக்கை என்னது? நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இது யெகோவா தேவனுடைய வார்த்தை. ஆமென். எனக்கு மற்ற விஷயங்கள் தெரியாது. ஒரு நாள் அநேக போதகர் இடத்துல சபைக்கு நான் போயிருந்தேன்.
நான் நீதிமான் என்று சொன்னேன். ஆனா போதுகிறேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு ஒரு சில பேர் அவங்க கையை உயர்த்தி கேட்டாங்க. இப்ப அவங்க கேட்டாங்க, போதுகிறேன், நீங்க அப்ப உங்க வாழ்க்கையில பொய் சொன்னது இல்லையா, நீங்க திருடினதே இல்லையா, நீங்க பாவத்தை செய்தது இல்லையா? இப்ப அவங்க எல்லாருமே என்ன பார்த்தாங்க. நான் பாவம் நிறைய செய்திருக்கிறேன், நான் பொய் எண்ணுக்கணக்கான அளவுக்கு நான் செய்திருக்கிறேன், நிறைய தடவை இப்ப நான் திருடி இருக்கிறேன். அப்ப நீங்க பாவி தானே, எப்படி நீதிமான்? ஆமா, அது சரிதான், பாவி சரிதான், பாவி. ஆனால் கர்த்தர் நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் நீதிமான் என்று சொன்னா நான் நீதிமான் தானே, நான் நீதிமான் இல்லையா? இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓ, அந்த வார்த்தை எங்க இருக்குது? வேதாகமத்தில் நிறைய இருக்குது இல்லையா, ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்குது. ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள்ள நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா 31:34, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து இனி அவங்களுடைய பாவங்களை நினையாதிருப்பேன். இந்த மாதிரி அநேக வசனங்கள் இருக்குது. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நான் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி தைரியமான சொல்ல முடியும், நான் பாவத்தை அதிகமாக செய்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால என்னுடைய ஒரு பகுதியை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து கழுவினார் என்று இல்லை, இயேசு கிறிஸ்து சில பாவ பகுதிகள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் கழுவினார் இல்லை, இயேசுடைய எல்லா பாவத்தையும் கழுவினார் நித்தியமாக. ஆமேன். அதோட கூட என்னை நீதிமான் என்றும் அவர் சொன்னார். இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். நான் பார்க்கும்போது நான் பாவியாக இருந்தாலும், ஆனால் தேவன் நீதிமான் என்று சொன்னால் நாம் நீதிமான், தேவன் பரிசுத்தவான் என்று சொன்னால் நான் பரிசுத்தவான். ரொம்ப அற்புதமா இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப அற்புதமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த மாதிரி நான் பேசுனா ஒரு ராத்திரி முழுக்க என்னால் பேச முடியும். உண்மையிலே ராத்திரி முழுக்க நான் இதை பற்றி பேச முடியும். எந்த அளவுக்கு நன்றி சுவாசமாக இருக்கிறென்று. நாம் சாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம அடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த இயேசுனுடைய இதயம் எனக்குள்ள வரும்போது நான் வேறுபடுகிறேன். இதற்கு முன்பாக இருந்த நானாக நான் இருப்பது கிடையாது. அது என்னுடைய இதயம் இல்லை, அது இயேசுனுடைய இதயம் என்னை வழிநடத்துகிறது. ஆமேன். மிகவும் நன்றி விசுவாசமாக இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பரலோக பிதாவே, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே அழுக்கான ஒரு பொல்லாங்கான பாவிகள் நாங்கள். ஆனால் எங்களுடைய பாவத்தை இயேசு கழுவினார். பனியை போல வெண்மையாக எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை எங்களுடைய இதயத்தில் மீதமாக இருப்பதாக ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையுடைய பொல்லாங்கான விஷயங்களை அது வெளியே அப்புறப்படுத்தட்டும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இது எங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. எல்லாருமே ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். நண்பர்களே, நன்றி.